நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் தேவன் செய்ய மாட்டார். பொதுவாக தேவன் அப்படி தான் செயல்படுகிறார் பாருங்க. நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு இன்றைக்கு 2 ரொம்ப அடிப்படையான முக்கியமான பதிலை தர விரும்புகிறேன். நாம் என்ன செய்ய வேண்டும்? 1, வார்த்தைக்கு போக வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ள போக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு போக வேண்டும். அந்த வார்த்தை நமக்குள்ளாக போக வேண்டும். 2வது, உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. வார்த்தை இருதயத்துக்குள்ள போனா பத்தாது, வேற என்ன உள்ள போகுதுன்றதும் முக்கியம். அதாவது சிலர் வார்த்தை போகுது, டெய்லி பைபிளை வாசிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, வார்த்தை உள்ள போகுது ஏதோ. ஆனால் அதே நேரத்தில் மற்ற என்னென்னமோ போயிட்டு இருக்கு கூடவே. இது போகிறத காட்டிலும் அது பயங்கரமாக போகுது. அதாவது தினந்தோறும் காலையில் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றீங்கன்னு வைங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்க, கரெக்டாக சாப்பிட்றீங்க. அதுக்கப்புறம் மீதி நாளெல்லாம் கண்டதையும் சாப்பிட்டா கேன்சல் ஆகிடும். அதுபோல் தான் பாருங்கள். இல்லைங்க நான் காலைல பைபிளை வாசித்துட்றேங்க, ஜெபம் பண்ணிடுறேங்க அப்படின்ட்டு அப்புறம் நாளெல்லாம் நாம் கவனமாக இல்லைன்னா பல விதமான மற்ற காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய் நாம் அந்த வாசித்த அந்த வார்த்தை, கேட்ட வார்த்தை, நாம் ஜெபித்த அந்த வார்த்தையை அமுக்கிடும் பாருங்க, நெருக்கிடும். இயேசு அப்படியே சொல்றாரு. அந்த ஒரு ஓமையில மத்தேயு 13 சொல்றாருல, அந்த விதைக்கிறவன் விதைக்க போறான், அங்க அந்த விதையை விதைக்கிறான், அதாவது தேவனுடைய வசனத்தை விதைக்கிறான். அங்க சில காரியங்கள் அந்த வசனத்தை என்ன பண்ணிடுதான், நெருக்கிடுதான். ஜனங்க கவனமா இல்லாததுனால, இருதயத்தை காத்து கொள்ளாததுனால அப்படி நடக்குது பாருங்க. இருதயத்தை காத்துக்கொள்வது மிகவும் முக்கியமா இருக்குது. வேதம் அதை பற்றி போதிக்குது பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு உங்களை நான் கொண்டு போக விரும்புகிறேன். நீதிமொழிகள் 4:23. உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இது வேதத்தினுடைய முக்கியமான போதனை. அதில் இந்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த வசனத்தில் தான் நான் மீதி காரியங்களை விளக்கி அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ண விரும்புகிறேன். இருதயத்தை காத்துக்கொள்றது இதிலே வந்துருது பாருங்க, பல காரியங்கள். இதை போல இந்த வசனத்தில் இருக்கிற காரியங்களை மூல விளக்க விரும்புகிறேன். 3 கேள்விகள் எழுப்பி அதை பதில் சொல்கிறேன், அது மூலமாக விளக்குறேன். 3 கேள்வி. என்ன கேள்வி? இருதயம்னா என்ன? இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு சொல்லுது. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்னா இருதயம்னா என்ன? அப்போ தான் தெரியும் என்னத்தை காத்துக்கொள்ளணும். 2வது, ஏன் காத்துக்கொள்ளணும்? முதல்ல இருதயம்னா என்ன, 2வது ஏன் காத்துக்கொள்ள வேண்டும், ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும், 3வது எப்படி காத்துக்கொள்ள வேண்டும், எப்படி காத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக இதை அப்ளை பண்ணலாம். 3 கேள்விகள். முதல்ல இருதயம் என்ன? வேதத்தில் இருதயம் என்ன? நம்முடைய உள்ளான மனிதனை குறிக்குது. நம்முடைய உள்ளான ஆழமான கண்ணுக்கு தெரியாத அந்த மனிதனை குறிக்குது. இட்ஸ் யுவர் இன்னர் செல்ஃப், யுவர் இன்னர்மோஸ்ட் செல்ஃப். இதுக்கு வேதத்தில் இருதயம்னு சொல்லும்போது உள்ளான மனிதன், ஆனால் விரிவான அர்த்தம். நாம் இன்னைக்கு இருதயம்னு சொல்லும்போது சில நேரம் குறிப்பான அர்த்தத்தோடு சொல்கிறோம். அதாவது இருதயத்தையும் மனதையும் வித்தியாசப்படுத்துவோம். இருதயத்தில் தான் நாம் உணர்ச்சிகளை ஃபீல் பண்ணுறோங்க, உணர்கிறோம், ஃபீல் பண்ணுறோம். ஹார்ட்டில் ஃபீலிங் இருக்குது அப்படின்வாங்க. அப்புறம் எப்படி சொல்லுவாங்க, மனதில் தான் திங்கிங் இருக்குது, மனதில் தான் யோசிக்கிறோங்க, எண்ணுகிறோம், சிந்திக்கிறோம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜனங்க பொதுவாக பிரிச்சிடுறாங்க. அதாவது இருதயம்னா அது உணர்வுகள் வர இடம், உணர்ச்சிகள் இருக்கிற இடம். மனதுனா அது சிந்தைகள், எண்ணங்கள் அப்படி இருக்கிற இடம் அப்படின்னு பிரிச்சிடுறோம் நம்ம. அல்லது இப்படி கூட சில நேரம் யோசிப்பாங்க, மைண்டை காட்டிலும் ஹார்ட் டீப் அப்படின்னு யோசிப்போம். அதாவது ஆழமான ஒன்று. மனதளவில் நம்பினா பத்தாது, இருதயத்தில் நம்பணும். அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் வேதத்தில் அந்த இருதயன்ற வார்த்தை வரும்போது நாம் வித்தியாசப்படுத்துகிற மாதிரி வேதம் வித்தியாசப்படுத்துறது இல்லை. அநேக நேரம் நீங்கள் வேதத்தில் இருதயன்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அர்த்தம் விரிவான அர்த்தம், எல்லாத்தையும் உள்ளடக்கிய அர்த்தம். அதாவது பொதுவாக உங்களுடைய உள்ளான மனிதன்,
அதாவது வெறும் உங்களுடைய உணர்ச்சிகள் மட்டும் இல்லை, உங்களுடைய எண்ணங்களும் சேர்த்து வருது. அதில் நீங்கள் உணர்கிற இடம் மட்டும் இல்லை, நீங்கள் எண்ணுகிற இடம், சிந்திக்கிற இடம். நாம் இன்னைக்கு ஹார்ட்னு சொல்கிறது மட்டும் இல்லை, மைண்டு கூட அதில் வந்துடுது. நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லுவாங்க, மைண்ட், வில், எமோஷன்ஸ், மனது, சித்தம் கொள்கிற இந்த இடம், ஃபீல் பண்ணுற இடம், உணர்கிற இடம் எல்லாமே இருதயன்ற இந்த ஒரு கருத்தில் வேதத்தில் வந்துடுது பாருங்கள். ஏன் இதை சொல்கிறேன்? ஹார்ட்னா மைண்டுன்றது அதுலேயே இருக்குது. இன்னும் கேட்டால் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் முக்கியமாக வலியுறுத்தப்படுகிற அர்த்தம் என்னன்னா எண்ணங்கள். இருதயம், இருதயத்தை காத்துக்கொள்னா உன்னுடைய எண்ணங்களை காத்துக்கொள். ரொம்ப முக்கியமான அர்த்தம் அது. இன்னும் விரிவாக கூட இருக்குது. நான் ரொம்ப சொல்ல விரும்பல. நான் என்ன வலியுறுத்த விரும்புகிறேன், எண்ணங்கள் வெறும் ஃபீலிங் மட்டும் கிடையாது. எண்ணங்கள், என்ன யோசிக்கிற, என்ன ஃபீல் பண்ணுற, எல்லாமே அதுலேயே வந்துடுது பாருங்க. அப்போது இருதயம் என்னது? நம்முடைய யோசனையின் இடம், நம்முடைய உணர்வின் இடம். ஓகே. ரெண்டாவது, ஏன் இதை காத்துக்கொள்ளணும்? ஏன் நம்முடைய எண்ணங்களை காத்துக்கொள்ளணும்? நாம் ஃபீலிங்ஸை காத்துக்கொள்ளணும். எப்படி உணர்றோன்றதை கவனமாக இருக்கணும். ஏன்னா அது நின்று தான் ஜீவ ஊற்று புறப்படும். வசனம் என்ன சொல்லுது? ஏன் காத்துக்கொள்ளணுமா? தெளிவாக சொல்லுது பாருங்க. அது நின்று தான் ஜீவ ஊற்று புறப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு படம் வருது. என்ன படம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜீவ ஊற்று அதிலிருந்து புறப்படும். எதிலிருந்து? இருதயத்திலிருந்து. இங்கே என்ன படம்னா, ஒரு ஊற்று, இந்த மலை மேலே சில அந்த ஊற்றிலிருந்து அந்த தண்ணி வரும்ல, அந்த தண்ணி வந்து பல இடங்களுக்கு போகும். சில நேரம் அந்த பெரிய ஊற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவுக்கே தண்ணி அந்த ஒரு ஊற்றிலிருந்து வரும். சொல்கிறாங்க பெரிய ஊற்றுலாம் ஒரு செகண்டுக்கு 2800 லிட்டர் தண்ணி வருமா. ஒரு செகண்டில் இந்த பெரிய ஊற்றிலிருந்து 2800 லிட்டர் தண்ணி வருமா. யோசித்து பாருங்க எவ்வளோ தண்ணின்னு. பலர்ந்து வர இதுதான் அந்த ஏரியாவுக்கே தண்ணி கொடுக்கும். அங்கே இருக்கிற மக்கள்லாம் யோசித்துப்பாங்க, எங்கேருந்தோ வரும் போல இருக்குது. பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஊற்றிலிருந்து வரும். அது போல தான் நம்முடைய வாழ்க்கை. நாம் நினச்சிக்கிறோம் எப்படி இப்படி நடந்தது, எப்படி இப்படி நடந்தது அப்படின்னு நினச்சிக்குவோம். சில நேரம் பாருங்கள், என் வாழ்க்கை இப்படியா இருக்குன்ற மாதிரி சில நேரம் நமக்கு கேள்வி எழும்போம்ல. அப்போ நம்ம எப்படி ஏதோ இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? சில நேரம் பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து தான் வந்து தான். என்ன இடமா? நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்குது என்பது நம்முடைய இருதயத்தினால் நிர்ணயிக்கப்பட்டது. நம்ம இருதயம் எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை. ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு பாருங்க, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அப்படியே சொல்லுது, காட் யுவர் ஹார்ட் above all else for it determines the course of your life. உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் போயிட்டு இருக்கிறது என்பதை உங்கள் இருதயம் தான் நிர்ணயிச்சிருக்கு. ஆகவே அதை காவல் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி போகுன்றது எதனால் நிர்ணயிக்கப்படும்? உங்கள் இருதயத்தினால நிர்ணயிக்கப்போம். ஆகவே அதை ரொம்ப கவனமாக காக்க வேண்டும். திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுது பாருங்க, விழிப்பாய் இருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அது நின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். வாழ்க்கையின் போக்கை இயேசுவே சொன்னார்ல, நல்ல மனுஷன் தன் இருதயத்தில் இருக்கிற நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல காரியங்களை கொண்டு வருகிறான். தீய மனுஷன் தன் தீய இருதயத்திலிருந்து இருக்கிற தீய காரியங்கள் வெளியே வருது. அப்போது வாழ்க்கை ஏன் இன்றைக்கு இப்படி இருக்குன்னா நம்முடைய இருதயம். உதாரணத்துக்கு இன்றைக்கு வாழ்க்கையில் பாவமாக இருக்குதுன்னா பாவம் நிறைந்த இருதயத்திலிருந்து வந்திருக்கு. அல்லது வாழ்க்கை வெறும் பயத்தினால மூழ்கி இருக்குன்னா, அப்படியே பயம் அதை ஆட்டி படைக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையை. ஏன்னா இருதயத்தில் பயம், அதனால வாழ்க்கை அப்படி இருக்கு பாருங்க. பயந்த ஒரு வாழ்க்கை. ஏன்னா இருதயம் முழுக்க பயமால் நிறைந்திருக்கிறது. எண்ணங்கள் முழுக்க பயமால் நிறைந்திருக்கிறது, பயத்தின் எண்ணங்கள். அப்போ இதனால தான் காக்கணுன்றார். ஏன் காக்கணும்? அப்போ தான் வாழ்க்கை ஒழுங்காக போகும். காக்கலைன்னா வாழ்க்கை தாறுமாறா போயிடும். இருதயம் என்னன்னு பார்த்தோம், ஏன் காக்கணும்னு பார்த்தோம். ஏன்னா காக்கலைன்னா வாழ்க்கை தாறுமாறா போயிடும் பாருங்க. மூணாவது, எப்படி காக்கிறது? சரி, இருதயத்தை காக்கணும், எண்ணங்களை காக்கணும், எப்படி காக்கிறது? இதனுடைய க்ளூ அந்த பகுதியிலே வந்துடுது பாருங்க. இப்போ நீதிமொழிகள் 4:23 தான் நம்முடைய முக்கியமான வசனம். அந்த வசனத்தை வாசித்த பிறகு அடுத்த ஒரு 4 வசனம் வாசித்தீங்கன்னா எப்படி காக்கிறதுன்ற ஒரு க்ளூ அங்கேயே கொடுக்கப்படுது.
வேதத்தில் நீங்கள் சில டவுட் இருந்ததுன்னு வைங்க, வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா டவுட் கிளியர் ஆகிடும். 23 வாசிச்சுட்டு அப்படியே தொடர்ந்து வாசித்து பாருங்கள். 24 வாசிப்போம். இருதயத்தை காக்கணும்னு 23 சொல்லுது. 24 பாருங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவையாய் பார்க்க கடவுது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. பல காரியங்கள் இருக்குது. ஒருவேளை கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கலாம் என்ன சொல்லுதுன்னு. ஆனால் சில ஜஸ்ட் கொஞ்சம் மேலோட்டமாகவே பாருங்கள். ஒரு சில வார்த்தைகளை கவனிக்கணும் நீங்கள். 24ஆம் வசனம் வாயை பற்றி பேசுது. வாயின் தாறுமாறுகள் அதை அகற்ற சொல்லுது. அப்புறம் உதடுகள், அதாவது வாய், பேச்சு. 25ஆம் வசனம் கண்ணை பற்றி பேசுது. கண்கள், உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. 26ஆம் வசனம் கால்நடையை பற்றி பேசுது. எங்க போறன்றத கவனி. அப்புறம் உன் வழிகள் எல்லாம் என்னென்ன செய்யற, உன் வழி எல்லாம் எப்படி காக்கணும், இங்கேயே க்ளூ வந்துருது. இருதயத்தை காத்துக்கொள்ளுன்னு 23ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னத்தை பத்தி பேசுறாரு? வாயை பத்தி பேசுறாரு, கண்ணை பத்தி பேசுறாரு, காலை பத்தி கால்நடை எங்க அதாவது என்னத்தை பார்க்குறீங்க, என்னத்தை பேசுறீங்க, எங்க போறீங்க, என்ன செய்றீங்க. இருதயத்தை எப்படி காத்துக்கொள்றது? நாம பேசுகிற காரியங்களை கவனிப்பதன் மூலமாக நாம பார்க்கிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள், நேரத்தை செலவழிக்கிற காரியங்கள், இப்படி தான் இருதயத்தை காக்கிறது. இருதயத்தை காக்கிறதுனா என்னத்தை காக்கணும், நம்ம என்ன யோசிக்கிறோன்றதை காக்கணும். பாருங்க, என்ன யோசிக்கிறதுன்றது எப்படி காக்கிறது, அந்த யோசனையே எப்படி கண்ட்ரோல் பண்றது. என்ன பார்க்கிறோம், என்ன பேசுகிறோம், என்ன கேட்கிறோம். பாருங்க, இதை ரொம்ப கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி காண்பிக்கிறேன். பாருங்க, இதை எதுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம் வாழ்க்கையில். பல காரியங்களுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். உதாரணத்துக்கு, வாழ்க்கையில் பாவம் இருந்தால் ஏன் பாவம் இருக்குது, இருதயத்தில் பாவம் இருக்குது. இருதயம் பாவத்தினால பாவம் அங்கே இருதயத்தில் பெரிய அளவில் இருக்குது. பாருங்க, இருதயத்தில் இருக்குன்னா என்ன அர்த்தங்க, எண்ணங்கள்ல இருக்கு. முக்கியமாக அதை வலியுறுத்த விரும்புகிறேன். எண்ணங்கள், யோசனைகள், எண்ணங்கள். பாவத்தை பற்றியே யோசித்துக்கிட்டு இருக்கோம், அதனால பாவத்தை போய் செய்கிறோம். பாவத்தை பற்றி ஏன் யோசித்துக்கிட்டு இருக்கோம், இது அப்படியே ரூட்டுக்கு ட்ரேஸ் பண்ணிங்கன்னா, பாவம் செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எண்ணத்தில் பாவம் இருக்குது. எண்ணத்தில் ஏன் பாவம் இருக்குன்னு போய் பார்த்தீங்கன்னா, பாவமான காரியங்களை பார்க்கிறோம், அல்லது பேசுகிறோம், அல்லது கேட்கிறோம். அப்போது பாவம் அப்படியே திடீர்னு நடந்துடுறது இல்லை, அப்படியே எங்கிருந்தோ அப்படியே நடந்துருது கிடையாது. இருதயத்திலிருந்து வந்தது, எண்ணத்திலிருந்து வந்தது. எண்ணத்துக்கு எப்படி வந்தது, நம்முடைய கண், பார்வை, பேச்சு, செவி எல்லாம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து கொண்டிருந்தோம். அப்போ பாருங்க, இது வெறும் பாவத்துக்கு மட்டும் இல்லை, பயத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பயத்துக்கு அப்ளை பண்ணுறேன், ஏன்னா இன்னைக்கு பயம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. பயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு ஏன் பயத்திலே ஆட்கள் இருக்கிறார்கள், அவங்க எண்ணங்கள் எல்லாம் பயத்தின் எண்ணங்களாக இருக்குது. ஏன் பயத்தில் இருக்காங்க, ஃபுல்லாக பயத்தின் எண்ணங்களாக யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நாளில் யோசிக்கிற முக்காவாசி எண்ணங்கள் பயத்தோட சம்மந்தப்பட்ட எண்ணங்கள். ஒரு நாளைக்கு பாருங்க, சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, ஒரு 20,000 எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ளே வந்துட்டு போதும். அப்போது அந்த எண்ணங்களில் பயத்திலேயே இருக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா, முக்காவாசி எண்கள், ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், சிந்தைகள் பயமான ஒரு எண்ணங்களாய் இருக்கும். ஏன் பயமான எண்ணங்களாகவே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்க காரியங்கள், வாயால் பேசுகிற காரியங்கள், காதால் கேட்கிற காரியங்கள், அதெல்லாம் பயமுறுத்துகிற காரியங்களாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, ஒருத்தர் நாளெல்லாம் நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, மணிக்கணக்காக உட்காந்து நியூஸே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. இதே தான் பார்த்துட்டு இருக்காங்க, இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இதே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, மற்றவர்களோட இதே தான் அப்படின்னு சொல்கிறவர்கள் அப்புறம் பயம் வந்துருச்சுன்னா ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இதே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ யோசனையே எப்படி போகும், இதே தான் நியூஸில் ரொம்ப எல்லாம் நல்ல காரியங்கள் மட்டுமா பேசுகிறாங்க கிடையாது.
நியூஸை பார்த்தா உலகத்தில் நடக்கிற எல்லா தீமையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறது முக்கியம், நியூஸை பார்க்கறது முக்கியம். நியூஸே பார்க்காதீங்கன்னு சொல்ல வரல. நான் சொல்றது நாளெல்லாம் இதே மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன். அப்போ அதையே பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன நடக்க போகுது? பயமின் எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த நியூஸில் ஒரு கதை இங்கே மனசில் இன்னும் 100 கதையாக மாறும். அது அப்படியே ஒரு வீடு கட்டி எழுப்பப்படும் மனசில். கற்பனை அப்படியே போகும் பாருங்க. ஆள் பயத்தில் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆச்சரியமே கிடையாது. அவங்க பார்க்குற காரியங்கள், கேட்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்கள் அவங்க எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணுது. அவங்க எண்ணங்கள் அவங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. இதை மாற்றணும்னா எப்படி மாற்றணுங்க? ஒரு தீர்வு ஒரு முக்கியமாக முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வசனத்துக்கு போகணும். ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை பயத்தில் இருக்கிறீங்கன்னா எப்படிங்க மாற்றுறது? வசனத்துக்கு போங்க. எடுத்து தேவனுடைய வசனம் உங்களுக்குள்ளே போகட்டும். போக 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 அந்த பயத்தின் அந்த அழுக்கு கழுவப்படும் பாருங்கள். வெளியே ஏற்றிடும் அந்த வசனம். ஆனால் அது மட்டும் செஞ்சால் பத்தாது, வசனத்துக்கு போனால் மட்டும் பத்தாது. இதிலிருந்து காக்கணும் பாருங்கள். இந்த இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதாவது இனிமே இந்த மாதிரி இந்த தவறான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளே போய் உங்கள் இருதயத்தை கெடுக்காதபடி நீங்கள் காத்துக்கொள்ளணும். எப்படி காத்துக்கொள்ளணும்? ரொம்ப சிம்பிள். அந்த நியூஸை பார்க்குறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதில் செலவழிக்கிற நேரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது மேலே செலுத்துகிற கவனத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பாருங்க, பார்க்குறது முக்கியம். என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது எவ்வளோ பார்க்கணுமோ பார்த்து கரெக்டாக அங்கே நிறுத்திக்கோங்க. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன் பாருங்க. சில நேரம் மணிக்கணக்காக ஒரு காரியத்தை பார்க்கணுன்னு அவசியம் கூட கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா பயம் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய போய் மணிக்கணக்காக இதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தான்னு கிடையாது. ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி மோசமாக நடந்துருச்சு அப்படின்னு ஒரு சின்ன அந்த சம்பவம் கேள்விப்பட்ட உடனே அது அவங்க இருதயத்தில் போய் அப்படியே செயல்பட ஆரம்பிக்குது. அப்படியே அது பெருக ஆரம்பிக்குது. வேதத்தில் சொல்லுதில்ல, தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஆதாமை, பலுகி பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னார். அந்த மாதிரி சில நேரம் இந்த ஒரு சின்ன காரியத்தை நம்ம கேட்குறோம், பயமுறுத்துகிற காரியம். அது வேற வழி இல்லை, தவிர்க்க முடியாத காரியத்தை கேட்குறோம் பாருங்க. நமக்கு தெரிஞ்ச ஆளுக்கு இப்படி நடக்குது, அது எப்படி கேட்காம இருக்கிறது? கேட்குறோம், உள்ள போது சின்ன ஒரு காரியம், அது மெதுவாக பலுகி பெருகி அப்படியே அந்த இருதயத்தையே நிரப்புது. இடம் கொடுத்தா கவனமாக இல்லைன்னா என்ன நடக்குதுன்னு ரொம்ப விழிப்புணர்வோடு இல்லைன்னா அது என்ன நடக்கும்? அங்கே போய் அது பாட்டு ஒரு சின்ன விதை எப்படி சின்னதாக ஆரம்பிச்சு அப்படியே வளருதோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போய் பார்த்தீங்கன்னா இருதயத்தையே ஆட்டி படைக்கும். கடைசியில் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இது மணிக்கணக்காக இது போய் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை லேசாக பார்த்த காரியம், கேட்ட காரியம், உள்ளே போன காரியம், கேள்விப்பட்ட காரியம் போய் அதை நம்ம கவனமாக இல்லாததுனால அது பாட்டு பெருகி இருதயத்தையே நிறைச்சிருச்சு. தீர்வு என்னங்க? பயத்தில் போய் முடியுது. கடைசியில் திரும்ப தீர்வு என்ன? இருதயத்தை காத்துக்கொள்ளணும், வசனத்துக்கு போகணும். 2 தீர்வு இன்னைக்கு 2 சொல்யூஷன் கொடுக்குறேன் நான். வசனத்துக்கு போங்க, இருதயத்தை வசனம் உங்கள் இருதயத்துக்குள்ளே போட்டோம், இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஸோ வசனம் இருதயத்துக்குள்ளே போக வைங்க. அது முக்கியமான மேட்ரு, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் ஆஃபென்ஸ். கோல் அடிக்கிறது அதுதான். டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் இருதயத்தை காத்துக்கொள்றது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி இருதயத்தை காத்துக்கொள்றது? சில காரியங்களை நம்ம கேட்காம இருக்க முடியாது, சில காரியங்களை செய்யாமல் இருக்க முடியாது, சில காரியங்களை பார்க்காம இருக்க முடியாது. அப்போ அது போய் நம்மளை பாதிக்குது. அதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது? கேட்காம இருக்க முடியாது, பார்க்காம இருக்க முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது. ஆனால் அது உங்களை இந்த அளவுக்கு பாதிக்காம இருக்கும்படி நீங்கள் தடுத்து நிறுத்தலாம். கவனமாக இருந்தீங்கன்னா, ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா, நீங்களே உங்கள் இருதயத்தை தொடர்ந்து அப்படியே காவல் காத்துக்கிட்டே இருந்தீங்க. அப்பப்போ செக் பண்ணிக்கணும். யோசனை எப்படி போகுது? கரெக்டாக தான் போதா? கரெக்டான திசையில் தான் போதா? அல்லது அந்த ஒரு சம்பவத்தை எடுத்துகிட்டு அப்படியே நான் அதையே புரட்டி யோசிச்சுனே இருக்கிறேன் நான் யோசித்து பார்க்கணும் பாருங்க. நம்முடைய யோசனையை பற்றி நாம் யோசித்து பார்க்கணும், காவல் காக்கணும். வீட்டுக்கு வெளில போகிறீங்கன்னா வீடை பூட்டிட்டு போகிறீங்க, 1க்கு 2க்கு 3 தடவை கூட செக் பண்ணிட்டு போகிறீங்களா? அந்த மாதிரி எல்லாத்தை விட இருதயத்தை காக்க வேண்டிய இந்த வசனம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லுது? எல்லா காவலோடும், 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எபிரே மொழியில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழில் எல்லா காவலோடும் அப்படின்னு வருது இல்லை, எபிரே மொழியில் எப்படி வருதான்? எல்லா காவலை விட உன் இருதயத்தை காத்துக்கொள்.
எல்லா காவலை விட, அதாவது மற்ற காரியங்களை நீ காக்கிறதை விட, உன் வீட்டை நீ காக்கிறத விட, உன் வேலையை நீ காக்கிறத விட, உன் குடும்பத்தை நீ காக்கிறத விட, வேற எதை காக்கிறோமோ அதை விட உன் இருதயத்தை காத்துக்கொள். அதுல இருந்தா எல்லாமே வெளிவரும். இல்லைன்னா வீட்டை காத்து, வேலையை காத்து, குடும்பத்தை காத்து, இருதயத்தை காத்துக்கலன்னா கடைசியில் எல்லாமே பாதிக்கப்படும். இருதயத்தை காத்துக்கொண்டா மற்றதெல்லாம் அதிலிருந்து வரும். அப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும். அதான் சொல்ல வர பாருங்க. நம்முடைய எண்ணங்கள் ஒரு நாளில் முக்கால்வாசி நேரம் எதை பற்றி யோசித்துக்கிட்டு இருக்கோம், எதை பற்றி கற்பனை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், எதையே தியானிக்கிறோம், எவ்விதமாக எந்த திசையில் நம்ம எண்ணங்கள் போகுது, எதை பற்றியோ அதை நம்ம பதில் சொல்ல முடியணும். பாருங்க, இன்னைக்கு நான் முக்கால்வாசி நேரம் இதை பற்றி தான் யோசித்துட்டு இருந்தேன் அப்படின்னு பதில் சொல்ல முடியணும். அந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும். இருதயத்தை காத்துக்கொள். யோசனை தவறான திசையில் போனால் அதை தடுத்து நிறுத்தணும். இந்த தவறான யோசனையை வெளியேற்றணும். எப்படி வெளியேற்றுறது? வாயை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணத்தை நான் அகற்றுகிறேன்னு சொல்லுங்க. இருக்கிற அந்த தவறான எண்ணத்தை வாயினால் அகற்றுங்கள். அது மட்டும் இல்லை, திரும்ப சொல்கிறேன், அதுக்கு தான் வசனத்துக்கு போகணும். வசனம் உள்ளே போயிட்டே இருக்கணும். அப்போது இந்த தவறான எண்ணத்தை, இந்த சரியான எண்ணம், இந்த சரியான சத்தியங்கள் அப்படியே வெளியே, இது போக போக அது வெளியே போகும். பாருங்க, ஒரு கிளாஸில் பாதி அழுக்கு தண்ணி இருந்ததுன்னு வைங்க. இது எப்படி சுத்தப்படுத்துறது? 2 விதமாக சுத்தப்படுத்தலாம். அழுக்கு தண்ணியை ஊற்றிடலாம், திரும்ப சுத்தமாக பிடிக்கலாம். அல்லது ஊற்ற முடியலன்னு வைங்க, அழுக்கு தண்ணி இருக்கட்டும், நீங்கள் நல்ல தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா கூடி சீக்கிரம் இருக்கிற அழுக்கு தண்ணி எல்லாம் வெளியே போயிடும், நல்ல தண்ணியாக நிரம்பிடும். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருதயம் பாதிக்கப்படும் போது, எண்ணங்கள் வேற திசையில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? நல்ல தண்ணி என்னது? தேவனுடைய வார்த்தை. அதை உள்ள ஊற்றிக்கிட்டே இருங்க. ஊற்றிக்கிட்டே இருக்க 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 அந்த கெட்ட எண்ணங்கள், அந்த தவறான எண்ணங்கள், அந்த பயம் நிறைந்த எண்ணங்கள், அந்த அந்த நெகட்டிவான எண்ணங்கள்லாம் வெளியே போகும். புதிய எண்ணங்களால் உங்கள் இருதயம் நிரம்பும். நிரம்ப நிரம்ப இன்னொரு காரியமாக பார்த்துக்கிட்டே வாங்க. திரும்ப அழுக்கு தண்ணி உள்ள வரக்கூடாது. அதனால தான் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க, அந்த இருதயம் நல்லா ஆகும். அந்த இருதயம் நல்லா ஆச்சுன்னா, எண்ணங்கள் நல்லா ஆச்சுன்னா, தியானம் நல்லா ஆச்சுன்னா, நீங்கள் யோசிக்கிற காரியங்கள் நல்லா இருந்ததுன்னா, நீங்கள் யோசிக்கிற விதம் ஒரு சத்தியத்தோடு சம்பந்தப்பட்டு இருந்ததுன்னா, தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற விதமாய் இருந்ததுன்னா, உங்கள் வாழ்க்கையை அவ்விதமாய் போகும். இருதயத்தை காத்துக்கொள்றதுக்கு பல காரியங்கள் நீங்கள் செய்யலாம். பாருங்க, விழிப்புணர்வு இருந்ததுன்னா செஞ்சிருவீங்க. உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு தவறான காரியம் வந்ததுன்னா, ஒரு திருடனே வந்த மாதிரி நீங்கள் பார்க்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்த மாதிரி யோசிக்கணும். ஐயோ கெடுத்துருவான், எல்லாத்தையும் எடுத்துருவான் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் யோசிக்கணும். அப்போ இருதயத்தை காத்துக்கொள்றதுன்னா என்னது? எண்ணங்களை காத்துக்கொள்றது, யோசிக்கிற விதம், அதை எப்படி காத்துக்கொள்றது? பார்க்குற காரியங்கள், பேசுகிற காரியங்கள், கேட்கிற காரியங்கள். நான் நினைக்கிறேன், முன்னே விட நாம் வாழ்ந்து வருகிற நாட்கள், இந்த நாட்கள் ரொம்ப அதிகமாகவே காத்துக்கொள்ளணும். ரொம்ப அதிகம். ஏன்னா பல விதமான ஆபத்தான காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நுழைய பார்த்துக்கிட்டே இருக்குது. முன்னே விட இல்லைங்க, முன்னே நல்லா தான் இருந்தேன், இப்போங்க இப்படி ஆகிட்டுங்க. ஆமாங்க, இப்போ காலம் மாறிடுச்சு. இப்போ வசனம் இன்னும் அதிகமாக உள்ளே போகணுன்றது மட்டும் இல்லை, நம்முடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் கவனத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும். 2 காரியங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கோம். நம்முடைய நிலையை மாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? ரொம்ப அடிப்படையான காரியங்கள், ரொம்ப பேசிக்காக, ரொம்ப எளிமையான காரியங்கள். வசனத்துக்கு போங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கட்டும். தினந்தோறும் போயிட்டே, எப்படியாவது போட்டோங்க, எவ்விதத்திலேயாவது போட்டோம். செய்தியை கேளுங்க, ஒரு வசனத்தை, ஒரு அதிகாரத்தை வாசிங்க, தியானிங்க. அல்லது ஒன்றும் இல்லை, ஒன்றும் ரொம்ப வாசிக்க முடியல, ஒரு வசனத்தை எடுத்து தியானிங்க. எப்படியாவது இந்த வசனம் உங்க உள்ள இருதயத்துக்குள்ள போயிட்டே இருக்கட்டும். போச்சுன்னா அது பெரிய காரியங்களை செய்யும். போச்சுன்னா அது உண்டாக்க வேண்டிய எல்லா மாற்றங்களும் உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, வசனம் உள்ள போட்டுன்றது மட்டும் இல்லை, மற்ற தவறான காரியங்கள் போகாதபடி உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. இது ரெண்டுத்தையும் செய்யும்போது நிச்சயமாக முன்னேறுவீங்க.
முன்னேறாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் செய்ய வேண்டிய இந்த சிறிய காரியங்கள் இதெல்லாம் பாருங்க, இது ரொம்ப பெரிய காரியம் இல்லை. ஒரு செய்தியே பேசுகிறோம், 10 செய்தி கூட பேசலாம் இதை வச்சு. ஆனால் ரொம்ப ஒரு சிறிய காரியம். வசனத்தை உள்ளே போக வைக்கிறது ஒரு சின்ன காரியம். செய்யலாம். காத்துக்கொள்றது கூட சின்ன காரியம்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவன் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களை அப்படியே நீங்கள் இருக்கிற நிலையிலேருந்து அப்படியே தூக்குவார், மேலே சுகமாக்குவார், வெற்றியை தருவார், ஞானத்தை தருவார். அதெல்லாம் அவர் தான் செய்ய முடியும். ரொம்ப பெரிய அற்புதங்கள். இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. நாம் செய்ய வேண்டியதை கரெக்டாக நாம் செஞ்சோன்னா, வசனத்தை உள்ளே போயிட்டே இருக்கும்படி செஞ்சோன்னா, இருதயத்தை தொடர்ந்து கவனமாய் காத்து கொண்டோன்னா, அவர் செய்கிறத செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் நல்லவர், நல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு செய்வார். யோசித்து பாருங்க. நீங்க செய்ய வேண்டியதை செய்யுங்க, அவர் செய்ய போறத நிச்சயம் செய்வார். நீங்க முன்னேறுவீங்க. இப்படியே காலம் இருக்காது, மாறும். உங்க வாழ்க்கையும் இப்படியே இருக்காது, நிச்சயம் மாறும், நிச்சயம் மாறும். நீ செய்தியே என்ன, எப்படி மாறும், எப்படி மாறும், எப்படி அதை மாற்றுவது? நீங்க அதை என்ன செய்யணும்? வசனத்துக்கு போங்க. வசனம் உள்ள போட்டோம், உங்களுக்குள்ள போட்டோம். உங்க இருதயத்தை தொடர்ந்து காத்துக்கொள்ளும்.